கார்த்திகை தீபம் முடிஞ்சிருச்சு. அகல் விளக்கு சுத்தம் பண்ணலாங்களா? ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி நம்ம விளக்கு வச்ச அகல்களை எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஒரு துணி வச்சு தொடச்சிருங்க. திரிகள் எடுத்து தனியாக வச்சுருங்க. எண்ணெய் இருந்ததுன்னா நல்லா 2 தடவை துணியில் தொடச்சி எடுத்துக்கோங்க. சில அகல் நல்லா கருப்பாக இருக்கும், சில அகல் வந்துட்டு லைட்டாக தான் கருப்பு பிடிச்சிருக்கும், அதாவது கறி பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க. திரியை எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போ ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி வச்சுருங்க. நல்லா கொதிக்கணும் அந்த தண்ணி, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ விளக்கு எல்லாமே தனித்தனியாக பிரித்து வச்சிடலாங்க. ரொம்ப கறி பிடிச்சிருக்கிறது வந்து கொஞ்சம் நேரம் ஊறணும். லைட்டாக பிடிச்சிருக்கிறது ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நம்ம சர்ஃப் எடுத்துருக்கோம், அதாவது வாஷிங் பவுடர். எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. கொதிக்கிற தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி நுரைச்சி வரும். அப்போ கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ விம் லிக்விட் கொஞ்சமாக ஆட் பண்ணிடுங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா நுரை வந்துகிட்டே இருக்கும். இப்போ நுரை வந்துட்டுருக்கிறதால அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நுரைச்சிட்ருக்கிறப்பயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற விளக்கு எல்லாத்தையும் இதில் சேர்த்துடணுங்க. விளக்கை சேர்த்துறப்பயே அதில் இருக்கிற எண்ணெய் தனியாக கசிஞ்சு வரும், நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம எந்தெந்த விளக்கை எப்படி யூஸ் பண்ணுங்கிறது தெரியும்னா, கருப்பு அதிகமாக இருக்கிறத ஃபஸ்ட்டு போட்டுருங்க. அதுக்கப்புறமா நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக கருப்பு பிடிச்சிருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நம்ம கையில் தேய்ச்சோன்னேவே அந்த பிடிச்சிருக்கிற கறி எல்லாமே போயிடும். ரொம்ப அழுத்தி தேய்க்க தேவையில்லை. சப்போஸ் கறி நிறையா பிடிச்சிருக்குன்னா அதை வந்துட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிக்கோங்க. இப்போ ஒரு விரல்லையே தேய்ச்சி எல்லா கறியும் போயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்து தனியாக வச்சுருங்க. ரொம்ப கறி பிடிச்சிருக்கிறதா அதிகப்படியாக தேய்க்க தேவையில்லை. லைட்டாக ஸ்க்ரப்பர் வச்சு ஒரு 2 தடவை தேய்ச்சி விட்டிங்கன்னா போதுங்க. இதில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு போயிடுச்சுனாவே விளக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். இப்போ எல்லா விளக்கையும் இதே மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வெறும் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுத்தது உப்பு கலந்த தண்ணியில் ஒருக்கா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. செகண்ட் டைம் போடுறப்போ உப்பு கலந்துருக்கணும். நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்து தண்ணியெல்லாம் வடிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்மளுக்கு எத்தனை தடவை வேணுமோ அந்த மாதிரி விளக்கு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கறி பிடிச்சிருந்த விளக்கு எந்த அளவுக்கு க்ளீன் ஆகிருக்கு பார்த்துக்கோங்க. ரொம்பவே சுலபங்க. விளக்கு வச்சோன்னே அடுத்த நாள் இல்லைனா 2 நாள் விட்டு க்ளீன் பண்ணிடுங்க. ரொம்ப நாள் விட்டிங்கன்னா எண்ணெய் அதிலே ஊறிடும். அதனால் க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இப்போ எல்லாத்தையும் ஒரு தட்டில் வச்சுருங்க. அதில் இருக்கிற தண்ணி வடிஞ்சு வரட்டும். இல்லைனா நம்ம ஸ்ட்ரெயினர் மாதிரி இருந்ததுன்னா அதில் கூட வச்சிட்டிங்கன்னா பரவாயில்ல. இப்போ எல்லா விளக்குமே சுத்தம் பண்ணி நான் ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுட்டேன். இதை எல்லாத்தையுமே இப்போ ஒரு டவலில் நம்ம தண்ணி வடிஞ்சு காய வைக்கணும். ஓவர் நைட் வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விளக்கு எல்லாமே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டேன். எண்ணெய் பிசுக்கு இல்லாத இருந்தாவே விளக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இயர் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நான் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் தான் எடுத்தது இந்த விளக்கை க்ளீன் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக நீங்களுமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விளக்கு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டோர் பண்ணுறதுக்கு விளக்கு எல்லாமே ரெடி. காஞ்சிருச்சு, துளி கூட தண்ணி இல்லை. பாக்ஸில் போட்டு அடுத்த வருஷம் புதுசு போல் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பாக்ஸில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த எண்ணெய் வாசனை அடிக்காது. விளக்கு எல்லாத்தையும் கழுவியாச்சு. இதில் பாதி விளக்கு இருக்குங்க. இன்றைக்கி விளக்கு வைக்கிறதுனால வச்சுருக்கேன் நான். இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.